அன்பான ஓம் டிவி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஓம் டிவியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போதைய தங்கவயலில் நிலவி வரும் மிகப்பெரிய பிரச்சனை தங்கவயல் தங்க மண் மீது பெங்களூர் கழிவுகளை கொட்டுவதுதான். தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் மிகவும் கடின உழைப்பால் இந்திய நாட்டிற்கே பொருளாதாரத்தில் மிகவும் முக்கியமான பங்களித்தவர்கள். அவர்கள் தங்களின் உயிரை தங்கச் சுரங்கத்தில் தியாகம் செய்தவர்கள், அங்கங்களை இழந்தவர்கள். இப்படிப்பட்ட தியாகிகள் வாழ்ந்த மண்ணில் பெங்களூர் குப்பைகளை கொட்டுவதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளை முறியடிப்போம், வெற்றி காண்போம் என்கின்ற கோஷத்தோடு அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள், தலித் பேர் இயக்கங்கள் எல்லாம் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த எதிர்ப்பு அரசாங்கத்திற்கு மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்குமேயானால் நிச்சயம் அந்த பெங்களூர் கழிவுகளை, குப்பைகளை தங்கவயல் கொட்டுவதை தடுக்க முடியும். ஆகையால் இந்த பதிவிலே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், டாக்டர் B.R. அம்பேத்கர் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக ஏற்கனவே ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். அந்த அறிக்கையில் குப்பை கொட்டுவதன் மூலம் ஏற்படுகின்ற ஆபத்து அல்ல, பேராபத்து, உயிருக்கே ஆபத்து, என்னென்ன நோய்கள் வரும், அதனால் பின் விளைவுகள் என்ன என்பதை குறித்து விரிவான அறிக்கையை கொடுத்துள்ளோம். அறிக்கையை படித்தவர்கள், பார்த்தவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் தங்கச் சுரங்க பகுதியில் மட்டுமல்ல, தங்கச் சுரங்கத்தை சார்ந்த பிற பகுதியில் வாழ்கின்றவர்களே இந்த குப்பை கொட்டுவதன் மூலம், அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் 20 கிலோமீட்டர் வரை இதனால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதை விஞ்ஞானிகள் அவர்களின் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குப்பை கொட்டுவதன் மூலம் பல தொற்று நோய்கள் வர வாய்ப்புகள் உள்ளன. தொற்று நோய்கள் என்றால் பேராபத்தான நோய்கள், உயிருக்கே ஆபத்தான நோய்கள். இதை இரண்டாவது முறை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் வாழ பிறந்தவர்கள், வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்றால் சுகாதாரம் மிகவும் முக்கியம். சுகாதாரமற்ற வாழ்க்கை நீண்ட நாட்கள் தொடர முடியாது. ஆகையால் இந்த குப்பை கொட்டும் திட்டத்தை அரசாங்கம் உடனே வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் நான் எனது கோரிக்கையை வலியுறுத்தி சொல்கிறேன்.